அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான வரலாறு, புவியியல், அரசியலமைப்பு மற்றும் பொருளியலிலிருந்து முக்கியமா ஒரு 50 வினாக்கள் தேர்வு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. அன்ஹாப்பி இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஒரு முக்கியமான வினா. அன்ஹாப்பி இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் பி லாலா லஜபதி ராய். அன்ஹாப்பி இந்தியா லாலா லஜபதி ராய். இரண்டாவது வினா. இந்திய சுதந்திரப் போர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்திய சுதந்திரப் போர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வீர சவார்கர். இந்திய சுதந்திரப் போர் வீர சவார்கர். மூன்றாவது வினா. தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் எது? தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஹைதராபாத். நாலாவது வினா. அலெக்சாண்டரின் ஆசிரியர் யார்? அலெக்சாண்டரின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அரிஸ்டாட்டில். அலெக்சாண்டரின் ஆசிரியர் அரிஸ்டாட்டில். ஐந்தாவது வினா. அசோகர் முதலில் வழிபட்ட கடவுள் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி சிவன். அசோகர் முதலில் வழிபட்ட கடவுள் சிவன். ஆறாவது வினா. இந்தியாவின் மாக்கியவல்லி என குறிப்பிடப்படுபவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இந்தியாவின் மாக்கியவல்லி என குறிப்பிடப்படுபவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சாணக்கியர். இந்தியாவின் மாக்கியவல்லி சாணக்கியர். ஏழாவது வினா. கனிஷ்கர் ஆதரித்த புத்த சமயம் எது? ஒரு முக்கியமான வினா. கனிஷ்கர் ஆதரித்த புத்த சமயம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மகாயானம். எட்டாவது வினா. உலகம் உருண்டை வடிவமானது என்று நிரூபித்தவர் யார்? உலகம் உருண்டை வடிவமானது என்று நிரூபித்தவர் யார்? இதற்கு சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ வராகப்பட்டர். ஒன்பதாவது வினா. புனித பயணிகளின் இளவரசன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஒரு முக்கியமான வினா. புனித பயணிகளின் இளவரசன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி யுவான் சுவாங். பத்தாவது வினா. முதல் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு எது? முதல் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கிபி 1191. உங்களுக்கு கொஸ்டின் பாருங்க. இரண்டாவது தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 11வது வினா. சமணக்கோயில் தில்வாரா அமைந்துள்ள இடம் எது? சமணக்கோயில் தில்வாரா அமைந்துள்ள இடம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி அபுமலை ராஜஸ்தான். 12வது வினா. குதிப்பினாரை கட்டத் தொடங்கியவர் யார்? குதிப்பினாரை கட்டத் தொடங்கியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ குத்புதீன் ஐபக். குதிப்பினாரை கட்டத் தொடங்கியவர் குத்புதீன் ஐபக். உங்களுக்கு கொஸ்டின். குதிப்பினாரை கட்டி முடித்தவர் யார்? 13வது வினா. அக்பரின் பாதுகாவலர் யார்? அக்பரின் பாதுகாவலர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி பைரம் கான். அக்பரின் பாதுகாவலர் பைரம் கான். 14வது வினா. மாலுமி ஹென்றி என அழைக்கப்பட்டவர் யார்? மாலுமி ஹென்றி என அழைக்கப்பட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி இளவரசர் ஹென்றி. மாலுமி ஹென்றி யாருன்னா இளவரசர் ஹென்றி. 15வது வினா. எல்லை காந்தி எனப்பட்டவர் யார்? எல்லை காந்தி எனப்பட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ கான் அப்துல் காபர் கான். எல்லை காந்தி கான் அப்துல் காபர் கான். 16வது வினா. இந்தியா ஃபார் இந்தியன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்தியா ஃபார் இந்தியன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி சி.ஆர். தாஸ். இந்தியா ஃபார் இந்தியன் என்ற நூலின் ஆசிரியர் சி.ஆர். தாஸ். 17வது வினா. தமிழ்நாட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை அமைந்துள்ள இடம் எது? தமிழ்நாட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை
அமைந்துள்ள இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி மணலி. 18வது வினா சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஒரு முக்கியமான வினா. சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கிபி 1857. சென்னை பல்கலைக்கழகம் கிபி 1857. 19வது வினா 9002 தரச்சான்றிதழ் பெற்ற துறைமுகம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தூத்துக்குடி. 20வது வினா ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அமைந்துள்ள இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ மேட்டூர். ஒரு முக்கியமான வினா இது. ஸ்டான்லி நீர்த்தேக்கம் எங்க இருக்குன்னா மேட்டூர். 21வது வினா தமிழ்நாட்டு மின்சார வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு மின்சார வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் பி 1957. 22வது வினா இந்தியாவின் மேற்கில் அமைந்துள்ள தீபகற்பம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி அரேபிய தீபகற்பம். 23வது வினா யமுனை நதி எந்த இடத்தில் கங்கை நதியுடன் இணைகிறது? சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி அலகாபாத். 24வது வினா தமிழ்நாட்டில் எந்த மாதத்தில் உச்ச வெப்பநிலை காணப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ மே மாதம். 25வது வினா இந்தியாவில் இந்திய காடுகள் கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் இந்திய காடுகள் கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் பி 1894. 26வது வினா வண்டல் மண்ணில் புதிய மண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வண்டல் மண்ணில் புதிய மண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி காதர் மண். 27வது வினா தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது எந்த ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் பி 1994. 28வது வினா காஃபி இந்தியாவில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ பாபா பாபுதான். 29வது வினா இந்தியாவில் பெட்ரோலியம் மிகுதியாக உற்பத்தி செய்யப்படுவது எங்கு? சரியான விடை ஆப்ஷன் பி அசாம். இந்தியாவில் பெட்ரோலியம் அதிகமாக எங்கன்னா அசாம். 30வது வினா கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுவது எது? கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் டி நிலக்கரி. கருப்பு வைரம் நிலக்கரி. 31வது வினா அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் சி டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. 32வது வினா இந்தியாவின் பாராளுமன்ற நடைமுறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து. பாராளுமன்ற நடைமுறை இங்கிலாந்து. 33வது வினா சுரண்டலுக்கு எதிரான உரிமை எது? சரியான விடை ஆப்ஷன் டி இது ஒரு அடிப்படை உரிமை. 34வது வினா மத்திய அமைச்சரவை குழுவின் தலைவர் யார்? ஒரு முக்கியமான வினா. மத்திய அமைச்சரவை குழுவின் தலைவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி பிரதம அமைச்சர். மத்திய அமைச்சரவை குழுவின் தலைவர் பிரதம அமைச்சர். 35வது வினா மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் யார்? மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி முதல்வர். மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் முதல்வர். 36வது வினா இந்திய அரசியலமைப்பில் எந்த விதி வழங்கப்படும் உரிமை மனிதனின் இருதயமும் உயிர் சக்தியும் ஆகும்? சரியான விடை ஆப்ஷன் ஏ விதி 32. 37வது வினா சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை மதுரையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சென்னை உயர்நீதிமன்றத்தோட கிளை மதுரையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி 2004. 38வது வினா இந்திய அரசியலமைப்பில் 73வது திருத்தம் வகை செய்வது எது? சரியான விடை ஆப்ஷன் டி மூன்றும்.
கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. 39 வினா இந்தியாவின் மீது சீனாவின் படையெடுப்பு நிகழ்ந்த ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1962. 40வது வினா கடற்படையின் தலைமை அலுவலர் யார்? கடற்படையின் தலைமை அலுவலர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி அட்மிரல். கடற்படையின் தலைமை அலுவலர் அட்மிரல். 41வது வினா ஐநா சபை எந்த ஆண்டை குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் சி 1979. 42வது வினா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1986 டிசம்பர் 24. 43வது வினா நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது? நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் பி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. 44வது வினா ரக்ஷா பாதுகாப்பு கருவி யாருக்கு? சரியான விடை ஆப்ஷன் ஏ கார் இயக்குபவர்களுக்கு தானியங்கி கருவி. 45வது வினா தூய்மை பாரத வரி என்று தொடங்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. தூய்மை பாரத வரி என்று தொடங்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி 2015 நவம்பர் 15. தூய்மை பாரத வரி 2015 நவம்பர் 15. 46வது வினா உலக தொழிலாளர் தினம் என்று? உலக தொழிலாளர் தினம் என்று? சரியான விடை ஆப்ஷன் ஏ மே 1. 47வது வினா படம் வண்ணம் தீட்டுதலில் அதிக ஆர்வம் காட்டிய முதல் முகலாய மன்னர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹுமாயூன். 48வது வினா அரசு பணிகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ மு கருணாநிதி. 49வது வினா நான் ஏன் நாத்திகன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நான் ஏன் நாத்திகன் ஆனேன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பகத்சிங். கடைசி வினா ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட நடனமங்கை சிலை எதனால் ஆனது? ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட நடனமங்கை சிலை எதனால் ஆனது? சரியான விடை ஆப்ஷன் பி வெண்கலம். உங்களுக்கு நான் கொஸ்டின் பாருங்க. லோத்தல் என்ற நகரை கண்டுபிடித்தவர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நண்பர்களே இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை முக்கியமான 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.